எல்லோருக்கும் நமஸ்காரம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கூந்தல். இந்த கதைகள் இப்படி வரைச்ச இந்த யங்ஸ்டர்ஸ்க்காக அந்த கால ட்ரெண்டுகளை வச்சுட்டு கொஞ்சம் மாடர்னாக எழுதி ஒரு பிராபல்யத்துக்கு வந்த ஒரு பெரிய எழுத்தாளர் சுஜாதா. அவருடைய விவரிப்புகள் நன்றாக இருக்கும், அந்த காலகட்டத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். அது மாதிரி பல நல்ல கதைகளை கொடுத்து அன்னைக்கு இருந்த ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர் திரு சுஜாதா அவர்கள். அவருடைய அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ண கதையை சுஜாதா அவர்களின் கூந்தல். தேவகியும் பிரமீளாவும் வகுப்பு மாற நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே கருணாகரன் வருவதை பார்த்து தயங்கினார்கள். வகுப்புக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அதைவிட ஓரமாக போக முடியாது என்கிற ஓரத்தில் அவனை கடந்து சென்றார்கள். கருணா, என்ன ஓரம் கட்டுறீங்க? தேவகி, இந்த மாதிரி தலைமயிறு வச்சுக்கிறது கடுப்பா இல்லை உனக்கு? எதுக்கு படிக்க வந்த? பேசாம விவிடி ஷாம்பு விளம்பரத்துக்கு போக வேண்டியதானே என்றான். தேவகி பதிலே பேசாமல் தலை குனிந்து கொள்ள அவள் அபாரமான அடர்த்தியான கூந்தல் தோளின் இடது பக்கம் புரண்டது. பிரமீளா தான் தைரியமாக, இட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ், நீ எந்த விளம்பரத்துக்கு போவியா என்று கேட்டுவிட கருணா கடுப்பாகி விட்டான். பின்னால் சென்று கொண்டு பிரகாஷை கூப்பிட்டு, பாடுறா பிரகா, இந்த பிரமிளா நம்ம கையில் எதிர்த்து பேசுது. ஏமா உன்னையா கேட்டேன், உனக்கா கூந்தல்? சும்மா வத்த குச்சி ஓடக்கால் மாதிரி இருந்துக்கிட்டு போய் ஐஜிஎம் பண்ண, இல்லை பால் புடியா அனாவசியமாக லொல்லு பண்ணுற பார்த்தியா? சும்மாடா. பிரகாஷ் தைரியம் பிறந்து ஜும்மா ஜும்மா தேதே என்றான். தேவகியும் பிரமீளாவும் காலி வகுப்பில் புகுந்து அந்த பக்கம் தப்பிக்க, எங்கே போகிறாங்க பார்த்துடலாம் என்றான். இந்த சம்பவம் நிகழ்ந்தது போன ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காலையில். அதே மத்தியானம் பிரமீளா வீட்டுக்கு போய் தன் அண்ணன் பீட்டரிடம் கண்ணீருடன், இந்த மாதிரி கருணா என்கின்ற பையன் பெண்களிடம் ரொம்ப தகாது சதாய்க்கிறான், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறான் என்று சொல்ல, பீட்டர் ஐசிஎஃப் ஹாக்கி பிளேயர், அவன் கல்லூரி பிரின்சிபால் அனந்தராமனிடம் புகார் சொல்ல, யார் வேணா சொல்லுங்க, இந்த கருணா பேரில் மொத்தம் ஆக்ஷன் எடுக்க முடியாது. காரணம், அவங்க அப்பா அவன் தாத்தா பேரில் தான் இந்த காலேஜில் ஒரு ஹாலே இருக்குது. அப்பா டொனேஷன் கொடுத்துருக்கார். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறதுக்கு வேணா கூப்பிட்டு கண்டிக்கிறேன், ஆனால் சஸ்பென்ஷன் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஏன் வேலை வேணும். லெட் மீ பி ஃப்ராங்க், அவன் கல்லூரி மங்க ஒரு நாள் என் டாக்டரையே பரிகாசமாக பேசிட்டான். என்ன பண்ணுறது, இந்த காலத்து பசங்களே அப்படி தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் கண்டிக்கணும், கண்டிக்கிறது இல்லை. மாருதி காரும் கவாசக்கியும் வாங்கி கொடுத்து பெட் பண்ணுறா அப்படின்றாங்க, லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அவன் அப்பா யாருங்க? அவரிடம் போய் பேசிக்கிறேன். அவன் அப்பா சிவில் கான்ட்ராக்டர் தர்மான்னு மெட்ராஸில் பாதி கட்டிடம் அவன் கட்டினது தான். எத்தனையோ கொஷி இருக்கு, இவங்கெல்லாம் எதுக்கு படிக்க வரணும்னு தெரியல. பீட்டரின் சகாக்கள் எல்லாம் கொஞ்சம் கரடு முரடானவர்கள். யாரா நம்ம பீட்டர் தங்கச்சியை கலடா பண்ணுறது என்று ஒரு தடவை கருணாகரன் வெளியே போகும்போது அடையாளம் காட்ட அவனை அணுகி கொஞ்சம் அவனை கலக்கி பார்த்தார்கள். அந்த சண்டை லேக்கா செட் கடை பக்கம் இவ்வாறு நடந்தது. தேதி பிப்ரவரி 10. பீட்டரின் பிரின்ஸ் பேட்டை ரவுடி டியூக் என்பவன், நான் வாத்தியார, பொம்பளைங்கள்லாம் ராங் பண்ணுறிய, நம்ம மாதிரி ஆம்பளை கிட்ட வச்சுக்கூடாதா? பிஸ் ஆஃப்டா என்றான் கருணாகரன். என்ன அர்த்தம் வாத்தியார என்று டியூக் தன் அருகில் இருந்த வெற்று குண்டரிடம் கேட்க, மூத்தரம் போன்றான். அப்படியா, போயிட வேண்டிதானே என்று கருணாவின் மாருதியின் மேல் விண்ஷீல்டு உயரத்திற்கு சிறுநீளால் நினைத்து வைப்பரை போட்டுக்கையா என்றான். கருணாகரன் கதவை திறந்து கொண்டு வெளியே வர டியூக் கத்தியை எடுத்தான். கருணாகரன் சுற்றிலும் பார்த்தான். அவன் சகாக்கள் யாரும் இல்லை. அவன் வீரத்தை காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் சட்டென்று காரில் ஏறி கிளம்பிவிட்டான். டியூக் தன் மோட்டார் சைக்கிளில் அவனை துரத்த கருணாகரனுக்கு உள்ளபடியாகவே உதறல் எடுத்தது. அடுத்த டிராஃபிக் லைட்டில் டியூக் அவன் அருகே நிறுத்தி, அடுத்த முறை இந்த மாதிரி நடந்தது,
பாடி குவத்தில் மதக்கும் என்று சொல்லிவிட்டு அவனை முந்தி மோட்டார் சைக்கிளில் சீறி கொண்டு சென்று விட்டான். விவகாரம் இத்துடன் நிற்கவில்லை. கருணாகரனுக்கு இந்த டியூக்கை யார் அனுப்பி வைத்தது என்று தெரியவில்லை. அன்று தேவகியின் கூந்தலை பற்றி கலாட்டா பண்ணினது தான் ஞாபகம் வந்தது. பிரமீளாவை மறந்திருந்தான். தேவகியை சார்ந்த ஆசாமி தான் தன்னை அவமானப்படுத்தியது என்று தப்பாக எண்ணிக்கொண்டு விட்டான். அதனால் நம்மை போய் ஒருவன் எதிர்ப்பதா? இதுவரை கல்லூரியில் எதிர்ப்பே இல்லாமல் இருந்த ஒரு தலைவன் வெளி உலகத்து ரவுடித்தனத்தின் முதல் டேஸ்ட் கிடைத்ததும் வெறுப்பெல்லாம் மொத்தமாக அந்த பரிதாபத்துக்குரிய தேவகி மேல் திசை மாறியது. பார், இந்த தேவகி என்ன பண்ணுறேன் என்று பிரகாஷிடம் சூளுரைத்தான். என்ன கருணா மேட்ரு என்று அவன் உசிப்பத்தி விட, ஒன்றுமில்லப்பா, இந்த மாதிரி தலைமையில் வச்சுக்கேன்னு விளம்பரத்துக்கு போயின்ன, அவ்வளோதான். அவள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அது தப்பா? அதில் என்ன தப்பு? அந்த பொண்ணு ரொம்ப ராங்கிக்காரிப்பா, யார் கூடயும் பேசாது. ஒரு தடவையாவது லெஃப்ட் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ரேங்க் இல்லை, அதனால தான். அந்த மாதிரி அவ்வளவு தலைமையில் வச்சுக்கிறவங்க எவ்வளோ எனக்கு பிடிக்காது. அது என்ன ராங்காக இருந்தால் என்ன, நம்மக்கிட்ட ராங்கி பண்ணக்கூடாது. பாரு, நீ அடியால் வச்சுருந்தா எனக்கு 50 ஆட்கள் இருக்காங்க, கை சொடைக்கினா போதுமில்ல சும்மா. பிரகாஷ், அதெல்லாம் வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறேன், செய்வியா? சிம்பிள். என்ன சொன்னான்? அதை கேட்டு கருணாவே அயர்ந்து விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து தான் பிரகாஷின் கை மேல் கை தட்டினான். இது பிப்ரவரி 26. சம்பந்தப்பட்ட தேவகி அப்படி ஒன்றும் அழகான பெண் இல்லை. ஐநாவரத்திலிருந்து தினம் காலேஜ் வருகிறாள். அப்பா ஒரு சிறு பத்திரிகை ஆஃபீஸில் ப்ரூஃப் ரீடர். ஆரம்ப பள்ளியிலிருந்து தற்போது வரை மெரிட் ஸ்காலர்ஷிப்லேயே படித்து வந்த மிகுந்த சாது பெண். அந்த லட்சணங்களில் குறிப்பிடக்கூடியது அவள் கூந்தல் ஒன்றுதான். அது என்ன தைலம் தடவினாலோ இல்லை ஜீன்களில் வம்ச சகாசமோ இல்லை வருந்தாமல் அழித்து வராமல் பராமரிப்போ இல்லை தெய்வ சங்கல்பமோ. அசாத்திய அடர்த்தியான கூந்தல், பின்னால் அள்ளி முடிந்தால் கருங்குடம் போல இருக்கும், அவிழ்த்தால் காடுகளில் கிடைக்கும் கருணாகம் போல விழும். இத்தனைக்கும் கொண்ட ரெட்டப்பினல் என்பதெல்லாம் போட்டுக்கொள்ள மாட்டாள். தினம் தலைவாரி கொள்ளும்போது அழுத்து கொள்வாள். எதுக்குத்தான் இத்தனை தலைமையிரோன்று லேசாக பின்னி 2ஆக மடித்து படுக்கை சுருட்டுவது போல சுருட்டி ரப்பர் வளையம் கொண்டை ஊசியில் முதலவிட்டால் அந்த கருங்கடலை சிறைப்பிடிப்பதே பெரிய காரியம். பஸ்ஸில், எலக்ட்ரிக் ரயிலில், சினிமாக்களில் எங்கு சென்றாலும் அவள் கூந்தல் பேச்சை நிறுத்தும். மார்ச் 1 தேதி தேவகியின் கூந்தல் கல்லூரி நோட்டீஸ் போர்டில் பேசப்பட்டது. பிரகாஷ் தான் கரே புரை என்று ஒரு பெண் தன் உடல் முழுவதும் கூந்தலால் மறைத்துக் கொள்வது போல கார்ட்டூன் வரைந்து ஒட்டியிருந்தான். தேவகிக்கு அழுகை வந்தாலும் பேசாமல் தான் இருந்தால். கருணா அவ்வப்போது வகுப்பில் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பாம்பு என்று உரத்த குரலில் சொல்ல கிளாஸில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அடங்கும். பெண்கள் எல்லோரும் தேவகியை பார்க்க அவள் நோட் புத்தகத்தில் கையை வைத்து கண்ணை எடுக்க மாட்டாள். பீட்டரின் சிநேகிதன் டியூக் மறுபடியும் மார்ச் 8ஆம் தேதி வாசலில் மாருதி வரும்போது குறுக்கே நின்றான். என்ன வாத்தியார, பழக்கத்தை நிறுத்திட்டே இல்லை என்றான் கார் மேல் கை வைத்து. கையை வைக்காதையா சோமாரி, அழுக்குப்படுத்தினா அலம்பரத்துக்கு 100 ரூபாய் என்றான்னு கருணான். டியூக், அப்படியா என்று கீழே இருந்து ஒரு பாறாங்கல்லை எடுத்து அதன் பானட் மேல் அபசுரமாக கீறி சப்தம் வர கோடு கிழித்தான். விண்ட்ஷீல்டை உடைத்து விட்டு ரிப்பேர் பண்ணு என்று சொல்லிவிட்டு மோட்டார் சைக்கிளில் போய்விட்டான். கருணா முகத்தில் ரத்தம் பாய்ந்து பிரகாஷை கூப்பிட்டு, நாளைக்கு செஞ்சிடலாம் வாத்தியார, இந்த பொண்ணு இன்னும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காம கிளாஸில் சாத ஓட்டம் இருந்துக்கிட்டு அடியால் ஏவி விடுது, பார்த்துக்கலாம் நாளைக்கு என்றான். மார்ச் 9ஆம் தேதி சனிக்கிழமை துரதிர்ஷ்டவசமாக தேவகி காலேஜுக்கு வந்தபொழுது 2ஆம் வகுப்பில் டெஸ்ட் வைத்திருந்தார்கள். லெக்சரர் பேப்பரை கொடுத்து விட்டு காப்பி இஷ்டம் போல் அடிக்கட்டும் என்று வெளியே ஜன்னல் வழியே இயற்கை காட்சியை யோசித்து கொண்டிருக்கையில் கருணாகரன் மெல்ல தன் சீட்டிலிருந்து இறங்கி வந்து தேவகிக்கு பின்னால் சீட்டில் இருந்த நரசிம்மம் என்கிற குல்ட்டியை ஒத்ரா
என்று அதட்டிவிட்டு பிரகாஷை அருகில் கூப்பிட்டான். பிரகாஷ் தன் பையில் இருந்த ஒரு பொருளை எடுத்தான். அது தையக்காரர்கள் உபயோகிக்கும் கத்திரிக்கோள். தேவகி தலை குனிந்து ஆர்வமாக கவனமாக எழுதி கொண்டிருக்கும்போது அவள் கூந்தலை நாசுக்காக பின்கழுத்தருகே தூக்கி கரக்கென்று வெட்டி கிடைத்த ஷடையை உயர பிடித்தான். அவன் கையிலிருந்து வெட்டுண்ட நாகம் போல அந்த கூந்தல் தொங்க, லுக் பாய்ஸ், என் கையில் என்ன பாரு என்று உறக்க அறிவித்தான். எல்லோரும் திரும்பி பார்க்க மகத்தான ஆரவாரத்தை எதிர்பார்த்த கருணா பதிலாக மயான அமைதி, மை காட், வாட் ஹவ் ஐ வாட் யூ ஹவ் டன் மை காட் என்ற ஒரு அமைதி. தேவகி அப்பொழுதுதான் ஏதோ கழண்டு போனது போல, கனம் குறைந்தது போல உணர்ந்து இயல்பாக பின்கழுத்தை தடவிக்கொள்ள தன் கூந்தல் காணாமல் விர் என்று கத்தினாள். கருணாவின் கையில் துண்டித்து நீளமாக தொங்கும் கூந்தலை பீதி பயத்துடன் பார்த்து உடனே தன் பின் தலையை கையில் வைத்து கொண்டு அழுதாள். வகுப்புக்கு வெளியே, கல்லூரிக்கு வெளியே ஓடினாள். கமான் பாய்ஸ், கிளாப் கிளாப். யாரும் கை தட்டவில்லை. கருணா அசட்டுத்தனமாக சிரித்து கொண்டே ஏதோ டிஃபென்ஸ் தரப்பு போல, என்கிட்ட விளையாடினா இதான் ஆகும், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் எ பனிஷ்மெண்ட் என்று உளறி கொண்டிருந்தான். அவன் கையில் கூந்தல் பாரமாக பிரித்த பின் தான் செய்த செயலின் தீவிரம் அவனுக்கு உரைத்தது. பயமாக கூட இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல், இத்தனை நிலம்னு தெரியல கருணா என்றான் பிரகாஷ். இதை என்ன பண்ணலாம்? அவகிட்டயே பரிசாக கொடுத்துனோம் வாத்தியார, கொஞ்சம் ஜாஸ்தி தலைமை இல்லை என்றான். பிரகாஷ் சொன்னான், அந்த ஆள் பேர் டியூக்கான், அவன் இந்த பொண்ணு தேவைக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லையா, அந்த பிரமிளா இருக்க பாரு, அவன் அண்ணன் அமிச்சுதான். ஏண்டா அப்பவே சொல்லலை முட்டாள்? சொல்லலாம் தான் வந்தேன் வாத்தியார, காலையில் தான் தோணிச்சு, அதுக்குள்ளே வெட்டிட்ட. அடப்பாவி, கெடுத்துட்டியடா. கருணா கல்லூரிக்கு 12ஆம் தேதி டெஸ்ட் எழுத வந்தபோது மாணவர்கள் எல்லோரும் வெளிநடப்பு செய்தார்கள். தேவகி வகுப்பில் இல்லை. அவன் உள்ளே நுழைந்ததும் அனைத்து மாணவர்களும் வெளிநடப்பு செய்தார்கள். அவன் கொஞ்ச நேரம் திருவென்று விழித்து வெளியே காரில் ஏறி போன பிறகுதான் அவர்கள் வகுப்பில் நுழைந்தார்கள். தேவகி மற்ற பரீட்சைகளுக்கும் அதற்கப்புறம் கல்லூரிக்கும் வரவே இல்லை. அவள் வீட்டுக்கு சில நண்பர்கள் தேடி சென்ற போது அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்ற தகவல் கிடைத்தது. எங்கே மாற்றி போனார்கள் என்று சொல்லவில்லை. போஸ்ட் ஆஃபீஸில் அட்ரஸும் கொடுத்து விட்டு போகவில்லை. தேவகி அப்புறம் என்ன ஆனால், அவள் கூந்தல் என்ன ஆட்சி போன்ற விவரங்கள் புது வருஷ பிறப்பு தினம் வரை தெரியவே இல்லை. இதோட கடன் முடிஞ்சுட்டு ஒரு சின்ன குறிப்பாக ஆசிரியர் எழுதியிருக்கார். நிஜமாகவே நடந்த இந்த கதையை தேவகியை கருணாகரன் தேடி போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவள் மேற்படிப்புக்கு உதவினான் என்று முடிக்கலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வருமா வராதா தெரியாது. ஆனால் அன்று அந்த வகுப்பில் அந்த ஒரு கணத்தில் அவள் கூந்தல் நறுக்கப்பட்டு ஒரு அழகான பொருள் வெட்டுண்டு வீழ்ச்சியுற்றதில் ஒரு முழுமையான முடிவு இழப்பு ஏற்பட்டது. அதன் பின் தேவகியும் மாறிவிட்டாள், இந்த பிரபஞ்சமும் மாறிவிட்டது, லேசான மோசமான திசையில். கூந்தல் இந்த ட்ரெண்டு மாறிட்டு வருது. there's a change in the behavior of people அப்படிங்கிறத ஏதோ ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு அதை சொல்லணும். அழகாக ஒரு கூந்தல்ன்ற ஒரு கதையை வச்சு சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தை அவருக்கு அழகாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த கதை நிஜமாக நடந்த கதை, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காரோ பார்த்துருக்காரோ தெரியல பாவம். அதை வச்சுட்டு ஆனால் முடிவு இந்த மாதிரி அவன் பின்னாடி ஹெல்ப் பண்ணாலும் முடிக்கலாம், அது நடைமுறைக்கு ஒத்து வராது, ஏதோ ஒரு இடத்துல ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு, அதுவும் கொஞ்சம் மோசமான விஷயத்தை நோக்கின்னு அழகாக ஒரு சொல்லாமல் பட் சஜஸ்டிவாக சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சிருக்கார். நான் சொன்ன மாதிரி வந்த புதுசில் ரொம்ப எல்லாரையும் மயக்கின கதை, யோசிக்க வச்ச கதை, காலேஜ் பசங்களை கூட திங்க் பண்ண வச்ச கதையாக தான் இது அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி அந்த கதை கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும் தான் எனக்கு படுறது. இந்த கதையும் வழக்கம் போல் நீங்கள் எல்லோரும் ரசித்து கேட்பார்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.